விஸ்வாவஸ் வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் 28/3/2026 சனிக்கிழமை காலை 8:46 மணி வரை வளர்பிறை தசமி திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை ஏகாதேசி திதியும், பகல் 2:50 மணி வரை பூசம் நட்சத்திரமும் சித்த யோகமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு வெற்றியடையும், சிறப்பாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை கட்டிட மதில் சுவர் சார்ந்த வேலை பணிகளை துவங்குவதற்கு உகந்த தினம். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் ஏற்ற தினம். உணவு வகைகள் சார்ந்த அமைப்பு, அதாவது கேட்டரிங் போன்ற தொழில் அமைப்புகளை புதிதாக துவங்குவதற்கும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சனிக்கிழமை என்ற முறையில் ஆஞ்சநேயரை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக 3ஆம் பாவகம், தைரியம் தன்னம்பிக்கையை சொல்லுகிற பாவகம். இந்த பாவகத்தோடு அதிகமாக சுப கிரகங்கள் தொடர்பு கொள்கிற சூழல்ல தைரியம் தன்னம்பிக்கை மேன்மையடையும், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், இளைய சகோதர உறவுகள் வலுப்பெற்றவர்களாகவும் உங்களுக்கு எல்லா வகையிலும் பெரிய அளவிலான உதவியையும் ஒத்துழைப்பையும் வாழ்நாள் முழுவதும் கொடுத்து உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலத்தை செய்கிற வகையில் நல்லதொரு சகோதரர் அமைவதற்கான சூழலும் அந்த 3ஆம் பாவக சுபத்துவத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்ற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக வல்லமைகள் எல்லாம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது. குறிப்பாக ராசியோடு சுக்கிரன் வலுவான சூழலில் இருக்கிறார். ராசியின் 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கிறார். சந்திரன் திக்பலம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் வலுப்பெற்று அமர்ந்திருப்பது அனைத்து விதமான அனுகூலங்களையும் கூடுதலாக வெற்றிகரமான வாய்ப்புகளையும் தேடித்தருகிற வகையில மேன்மைகளோடு கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. நல்லதொரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்புற பூர்த்தியாகின்ற நாள் என்றே மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். நினைத்தது நடக்கும், நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும், சங்கடங்கள் நீங்கும், சர்வ ஜனவசியம் என்று சொல்லக்கூடிய அனைவராலும் மதிக்கப்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லோராலும் நீங்கள் புகழப்படுவீர்கள், தனித்து நின்று செயலாற்றுவீர்கள், வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு, நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும், எதிலும் துணிச்சலோடு செயலாற்றி முழுமையான வெற்றி காண இருக்கிறீர்கள். எல்லா விதமான அனுகூலமும் மிக உறுதியாக கிடைக்கும். உபயோகமில்லாத வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்த்தது சிறப்பான சூழலாக இருக்கும். எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள், நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும், மனதளவில் இருந்து வந்த கோபதாபங்கள் நீங்கி உற்சாகமான சூழல் ஏற்படும், உடற்சோர்வுகள் விலகும், உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும், புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும், வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு, ஆரோக்கிய நலன் மேம்படும், கடன் தொந்தரவுகள் விலகும், வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை செய்யும், தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற அன்பர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக முழுமையான வெற்றி கிடைக்கும், வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்றைய தினம் உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு உயர்ந்ததான சூழல் உண்டு, கலைத்துறை என்பவர்களுக்கு மாணவர்களுக்கும் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக பெண்மணிகள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளுகிற நாளாக மேம்பட்டதொரு நல்லதொரு புகழ் கிடைக்கப் பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் உயரியதான சூழலோடு அமையிருக்கிறது. குறிப்பாக எல்லோராலும் நீங்கள் புகழப்படுகின்ற தினமாக மேன்மை பொருந்திய நாளாக அமைகிறது. அப்படிங்கிற சூழல்ல
நினைத்தது அனைத்தும் நினைத்தபடியே சிறப்பாகவே நடக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான கிரக வலிமைகள், கிரக வல்லமைகள் எல்லாம் எந்த அளவினதாக இருக்கிறது, சிறப்புகளை எந்த அளவு கொடுக்கும், சிந்தித்து செயலாற்றுகின்ற தன்மை கூடுதலாக இருக்கும், காரிய வெற்றி ஏற்படும். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் தன்னுடைய 6ஆம் பாவகத்தை வலிமையாக தொடர்பு கொள்வது உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களை உறுதி செய்யும். புதிதாக வீடு வாகனம் வாங்குவது, சொத்து வாங்குவது, பெண்களால் அதிர்ஷ்டம் அனுகூலம். தொடர்ந்து திருமண தடை ஏற்பட்டு வந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லவிதமான முறையில் வரன் உறுதியாவது. கூடுதலாக 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறதால கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமைவது என அனைத்திலும் சிறப்பானதொரு பலன்கள் நடக்கக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக எல்லோராலும் நீங்கள் மதிக்கப்பட போகிறீர்கள். குறிப்பாக உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரணங்களின் மீது விருப்பம் அதிகரிக்கும். அனைவரோடு சகஜமாக பழகுவதன் மூலமாகவும் உங்களுக்கான எல்லாவிதமான எண்ண தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கடின உழைப்பின் மூலமாக அடுத்தவர்களினுடைய புகழை பெறுவீர்கள். உபயோகமில்லாத வீண் செலவு அலைச்சல் ஒரு புறம் இருக்கும். தேவையற்ற குற்றச்சாட்டு கூட உங்கள் மீது எழலாம். உஷாராக இருங்கள். எதிலும் கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வரவுக்கேற்ற செலவு இருந்தாலும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும். குறிப்பாக அடுத்தவர் நலனுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். பெற்றோர்களின் அனுகூலமான ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். காரிய தடைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். வழக்குகளில் சாதகமான சூழல் ஏற்படும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் உஷாராக இருங்கள். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய என்பர்களும் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளால் அனுகூலங்கள் ஏற்படும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மதிப்பு மிகுந்ததான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த எண்ணங்கள் அனைத்தும் நல்லவிதமாக பூர்த்தியாகிற நாளாக ரிஷபத்திற்கு நட்பு மேம்படும் தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு மேம்படுகிற நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள், அனுகூலங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அற்புதமான முறையில் 5ற்குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 11ஆம் இடத்திற்கு பயிற்சியடைந்து கடந்த 2 நாட்களாக மிதுனத்திற்கு மேம்பட்டதொரு நல்ல சூழல். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும், தொழில்துறையினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படுவது, மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படு, 2வது திருமண வாய்ப்புக்கான சூழலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. மிதுனத்திற்கு மேன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் அதிகமாக தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களிடமிருந்து வந்த சிறு சிறு மன வருத்தங்களையும் நீங்கள் விலக்கிக் கொள்வீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளினுடைய சந்திப்புகள் கிடைக்கும். வீடு வாகன அமைப்புகளால் அதிர்ஷ்டம் உண்டாகும். பணவரவு மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி உற்சாகமான சூழல்கள் உருவாகும். புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சந்தோஷம் கொடுக்கிற வகையில் சிறப்பானதாக இருக்கும். உங்களை விட உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அனைத்து காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் அனைத்தும், அதாவது ராசிக்கு யோகம் புரிகிற கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கிறதால பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். குறிப்பாக புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும்.
டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இணைய வழி வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழிலுக்காக எதிர்பார்த்த இடத்துல சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை கோபதாபத்தை உண்டாக்கலாம். கவனமாக அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உருவாகும். எடுத்த காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லாவிதமான அனுகூலங்களையும் மிக இயல்பாக பெறக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு உயர்வு நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வல்லமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற சூழல், மாற்றம் நிறைந்த நாள் என்று இன்றைய தினத்தை சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். எண்ணியது அனைத்தும் எண்ணியபடி நடக்கும். ராசியில் வளர்பிறை நிலையில் ராசிநாதன் அபாரமாக சஞ்சரிப்பதும், கேந்திர பலத்தோடு சுக்கிரன் சிறப்பான முறையில் சஞ்சரிப்பதும், விரயபாவகத்தில் குரு தொடர்பு கொண்டாலும் பொருளாதார மேன்மையை கொடுப்பதுமான சூழல்களில் நல்லதொரு உயர்தரமான சந்தோஷமான அனுபவங்களும் புதுவிதமான தொடர்புகளும் மேம்பட்ட சூழலை கொடுக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. தேவையற்ற உபயோகமில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக யாரையும் நம்பி வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை அறவே தவிர்ப்பதும் நல்லது. யாரிடமும் பகிர்வதை குறைத்துக் கொள்வது சிறப்பு. மன வலிமை கூடுதலாக இருக்கும். எதிலும் உணர்ச்சி வசப்படுவீர்கள். உங்களுடைய காரியத்திலும் கடமையிலும் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த வேலையையும் முதல் முறையிலேயே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். துப்பறியும் குணம் கூடுதலாக இருக்கும். உங்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். தேவையற்ற வீண் பேச்சுக்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. புத்திசாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். எந்த காரியம் செய்தாலும் தடை தாமதம் ஏற்படும். எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கம் இருக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் தேவை. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உழைப்பு மேம்படும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்குள் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது. குழந்தைகளால் அனுகூலங்கள் ஏற்படும். பெண்மணிகள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படிப்பட்டதான சூழலோடு இருக்கிறது? சிந்தித்து செயலாற்றுகின்ற வண்ணமும் சிறப்புகளோடு கூடிய மேன்மைகள் பொருந்திய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். எல்லா விதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்கும். மேம்பட்டதொரு தொடர்புகள் உருவாகும். 11ஆம் இட குரு, 12ஆம் இடமான விரய பாவகத்தில் சந்திரன் இருப்பது, பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது, கூடுதலாக 7ஆம் பாவகத்தோடு குரு தொடர்பு என மேம்பட்ட கிரக சூழலோடு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்கள் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசிநாதன் ஒருபுறம் பலவீனப்பட்டிருந்தாலும் கூடுதலாக ராசியின் யோகர்கள் வலுப்பெற்றிருப்பது சிம்மத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். முன்வைத்த காலை பின்வைக்காமல் செயலாற்றி நிறைவான வெற்றிதனை பெறுவீர்கள். யாரையும் எளிதாக நம்பக்கூடிய நாளாகவும் உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் மேம்பட்ட சூழலில் இருக்கும். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீர்கள். தடைபட்டு வந்த காரியம் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலங்களும் உண்டாகும். அதனால் பல நன்மைகள் ஏற்படும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகும். ஆரோக்கிய நிலை சீரடையும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும்.
மற்றவர்களோடு இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் மதிக்கப்படுகிற உயர்ந்த குணம் மேம்படும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் சுபாவம் உருவாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். நிதி நிலைமை எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். மனோதைரியம் மேம்படும். வீடு வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயங்கள் உருவாகும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் சற்றே குறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தடையேற்பட்டு வந்த திருமணம் உறுதியாகும். நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். உறவுகளோடு இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் விலகும். மதிப்பு கௌரவம் அந்தஸ்து உயரும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக அனைத்திலும் வெற்றி வாகை சூடுகிற மேன்மைகள் பொருந்திய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள், கிரக வலிமைகள் எல்லாம் எப்படிப்பட்டதான ஒரு அமைப்பில் இருக்கிறது? எல்லோரையும் விஞ்சுகின்ற அளவு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். 8ல் சுக்கிரன் மறைந்தாலும் வலுவாக இருக்கிறார். லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரன் வளர்விரை நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் மறைந்திருந்தாலும் குருவின் தொடர்போடு சிறப்பாக இருக்கிறார். 7ஆம் பாவகம் மட்டும் பலவீனப்பட்டிருக்கிறதால் நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து போவது மேம்பட்ட சூழலை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை பொருட்களை கவனமாக பாதுகாப்பதில், உஷாராக இருப்பதிலும் ரொம்ப கவனம் கூடுதலாக தேவை. நினைத்ததை சாதிப்பதில் அதிக முயற்சிகள் தேவைப்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சந்தோஷமான அணுகுமுறைகள் உருவாகும். நிம்மதியும் சுகமும் கூடுதலாக இருக்கும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்தி சாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது 1க்கு 2 முறை யோசித்து கொடுப்பது நல்லது. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள், கவலைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். எல்லோரோடும் சிரித்த முகத்தோடு பழகுவீர்கள். காரிய தடை தாமதங்கள் விலகும். நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஆன்மீக நாட்டம் மேம்படும். பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். மனக்கவலை நீங்கி தெளிவுண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்து வந்த காரியங்கள் நல்ல விதமாக முடியும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் பெறுவதிலும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதிலும் கவனம் தேவை. உத்தியோகத்துறை அன்பர்கள் நிதானமும் பொறுமையும் காப்பது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு உற்சாகமான மனநிலையும் உறுதியான சூழலும் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகி இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற ஒரு சூழலும் நிம்மதி நிறைந்த தன்மையும் இன்றைய நாளில் மேம்பட்ட சூழலில் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? அபாரமாக ராசிநாதன் ராசியை பார்ப்பது மிக சிறப்பு. அதே நேரத்தில் 6ஆம் பாவகம் பலவீனமாக இருக்கிறது. கடன், நோய் தொந்தரவுகள், எதிர்ப்பு தன்மைகள் அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் உஷாராக இருப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்கும் வரன் உறுதி செய்யப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேம்படும். பொருளாதார சூழல்கள் சிறப்பாக இருக்கும். ராசியை குரு பார்ப்பதும் 10க்குடைய சந்திரன் 10லேயே வெளுத்திருப்பதும், அதிர்ஷ்ட பாவகத்தில் பாக்கியாதிபதி அமர்ந்து குருவின் பார்வையிலும் இருப்பது பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத தினமாக துலாத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து வெற்றி காணுவீர்கள். குறிப்பாக பெண்களால் புகழப்படுவீர்கள். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் ஏற்படும். மனதளவில் உற்சாகமாக இருப்பீர்கள். எதிலும் சாதிப்பீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக மனம் உற்சாகத்தோடு இருக்கிறதால எல்லாவற்றையும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள்.
நிதி நிலைமை மேம்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் நல்லவிதமான முடிவெடுப்பீர்கள். பணவரவு கூடும். தாமதமாக போக்கு காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் உஷாராக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த மந்தமான சூழல் மாறும். அனுகூலங்கள் ஏற்படும். சாதுரியமான பேச்சின் மூலமாக பெரிய அளவிலான அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு மதிப்பு, கௌரவம், அந்தஸ்தை அதிகமாக கொடுக்கும். விவசாயிகளுக்கு இன்றைய நாள் சற்று சிக்கலான அணுகுமுறைகளை கொடுக்கும். கவனமாக இருப்பது நல்லது. எல்லாவற்றிலும் வழக்கத்தை விட அதிக முயற்சிக்கு பிறகு காரிய வெற்றி கிடைக்கப் பெறுகிற தினமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லோராலும் புகழப்படுகிற, மதிக்கப்படுகிற மேன்மைகள் நிறைந்த நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்தும் நீங்கும். குறிப்பாக 12ஆம் இடம், கூடுதலாக தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது, பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வளர்பிறை நிலையில் சந்திரன் இருப்பது, 6ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வதென அனைத்து விதமான சூழலும் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் வண்ணம் சிறப்பாக சஞ்சரிக்கின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். மனதளவில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் திருப்திகரமாக நடக்கும். அனைவராலும் போற்றப்பட இருக்கிறீர்கள். எதை பேசுவதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை சிந்தித்து தெளிவாக யோசித்து பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வீர்கள். காப்பீடு, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. எல்லோரிடமும் கண்டிப்போடும் கட்டாயத்தோடும் நடந்து கொள்வீர்கள். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும். குறிப்பாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மன உறுதி அதிகரிக்கிறதால எல்லோராலும் ஆச்சரியமாக பார்க்கத்தக்க வகையில் சில செயல்பாடுகளை செய்து முடிப்பீர்கள். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். குறிப்பாக எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். காரிய தடை தாமதம் விலகும். திடீர் கோபம் உண்டாகும். கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் உற்சாகமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். கடன் பிரச்சனை குறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எழுத்து சார்ந்த தொழிலில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் குடும்பத்தில் இதமான சூழலை கொடுக்கும். பெண்மணிகள் சந்தோஷமான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவனத்தோடு இருந்து வெற்றி காண வேண்டிய தினமாக விருச்சிகத்திற்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற நாளாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியை ராசிநாதன் பார்ப்பது, 5இல் சுக்கிரன் அமர்ந்திருப்பது, இன்றைய நாளில் 8ஆம் இடத்திலேயே சந்திரன் வளர்பிறை நிலையில் அபாரமான முறையில் சஞ்சரிப்பது என மேம்பட்ட சூழலோடு நிறைவான அனுபவங்களும் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகங்கள் நல்லதொரு சூழலை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், அது சார்ந்த பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைத்தல் என உற்சாகமான சூழலோடு குழப்பங்கள் நீங்கி சிறப்பாக செயலாற்றி வெற்றி காணுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாமல் அனைத்திலும் உங்களுக்கு விரும்பியபடி பிடித்தபடி நடப்பீர்கள். பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்வீர்கள். பொதுவாக நிதானமான போக்கோடும் தொலைநோக்கு சிந்தனையோடும் செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள்.
ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும், பகைகள் நீங்கும், அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் நீங்கள் நினைத்தபடியே நடக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய குறிக்கோள்கள் ஈடேறுவதற்காக கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணுவீர்கள். மனக்கவலைகள் விலகும். மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல் ஏற்படும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகலாம். ஆரோக்கிய நலனில் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு நல்லதொரு உற்சாகமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகப் போகிறது. பெண்மணிகள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றமும் சிறப்பான அணுகுமுறைகளும் கொண்ட தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக அனுகூலங்கள், கிரக சஞ்சாரங்கள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? மேம்பட்டதொரு சூழலோடு விரும்பியது நடக்கின்ற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். சங்கடங்கள் நீங்குகின்ற நாளாகவும், சகலவிதமான காரிய அனுகூலங்களும் உள்ள தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். திக்பலம் பெற்றிருக்கின்ற சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு, 7இல் வளர்வரை நிலையில் அபாரமாக 7க்குடைய சந்திரன் ஸ்தானபலத்தோடு சஞ்சரிப்பது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். விரும்பியது அனைத்தும் விரும்பியபடி நடக்கும். மேம்பட்ட சூழலோடு நல்லதொரு அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக அனைவராலும் நீங்கள் போற்றப்படுகிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. சனி பாதிக்கப்பட்டிருக்கிறார். ராசிநாதன் சூரியனோடு இணைந்து அப்படிங்கிறதாலும் 3ஆம் இடத்தில் அப்படிங்கிற சூழல்ல இளைய சகோதர உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. யாருடைய உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம். அரசியல்வாதிகள் அரசு துறையினர் இடத்துல கவனமாக இருங்கள். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு லாப சூழல்களில் தடைகள் ஏற்படும். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும். அதே நேரத்தில் அதில் உள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவது நல்லது. எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பீர்கள். உங்களது தன்னம்பிக்கையின் காரணமாக வளர்ச்சி மேம்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் முடியாமல் தடைகள் ஏற்படலாம். கவனத்தோடு இருங்கள். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பணவரவு இயல்பாக இருக்கும். பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனதளவில் உற்சாகம் உண்டாகும். தயக்கம் பயம் விலகும். தொழில்துறையினருக்கு அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு உற்சாகம் மிகுதியான தினமாக இன்றைய தினம் இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு கூடிய தினமாக மகரத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் விலகுகிற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக வல்லமைகள் எப்படி இருக்கிறது? விரும்பியதை விட மேம்பட்ட சூழலோடு உறுதியான சில நிகழ்வுகள் நடக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக ராசியை குறிப்பார்ப்பது 1ஆம் இடத்துல சுக்கிரன், 6இல் சந்திரன். எதிர்பார்த்தபடி நல்லதொரு உத்தியோக மேன்மையும் பொருளாதார உயர்வுகளும் நிறைந்த நாளாக இன்றைய தினத்தை சொல்லலாம். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்றதில் கூடுதல் கவனமாக இருப்பீர்கள். குழப்பங்கள் நீங்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உருவாகும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை அதிகரிப்பீர்கள்.
இன்றைய தினத்தை பொறுத்தவரை வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை சார்ந்த உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட மாட்டீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். குடும்ப பெருமையை காப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் மதிப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் சில உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி வெற்றி காண்பீர்கள். தேவையற்ற இடமாற்றம் உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு ஏற்படலாம். தற்பெருமை பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. மனோதைரியம், தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது தொந்தரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். சமூகத்தில் முக்கிய உயர்நிலையில் இருக்கிற நபர்களின் உதவியும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைப்பதற்கான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு பணியிடங்களில் மாற்றம் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மற்றும் பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். திட்டமிட்ட பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் உருவாகலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதால் முழுமையான வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு விட்டுக் கொடுத்து போவது நல்லது. கூடுதலாக குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி உருவாகும். அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை என்பவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்பு மேம்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? நினைத்ததை விடவும் மேம்பட்ட சூழலோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக தனஸ்தான சுக்கிரன் அதிர்ஷ்டபாவகத்தில் இன்றைய தினம் சந்திரன் அபாரமாக சஞ்சரிக்கிறார். கூடுதலாக ராசிநாதன் கேந்திர வலுவோடு இருக்கிறார். 12ஆம் இடம் ராசியில் மட்டும் கிரக தொடர்புகள் வலிமை இல்லாமல் இருக்கிறதால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், முடிவுகள் அனைத்திற்கும் அதிகமான முன்னிருப்புகள் தேவைப்படும். ஒத்துவராத நபர்களின் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒரு இடையூறுகளோ தொந்தரவுகளோ ஏற்படும். நிம்மதியாக இருப்பதைப் போல நீங்கள் உணர்வது உங்களுக்கு அனைத்திலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். எதிரிகளும் நண்பர்களாகும் சூழல்கள் உருவாகும். பொருளாதார நலன் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இணையவழி வருமானம் நல்ல விதமான முறையில் கிடைக்கும். பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மனிதநேயத்தோடு செயலாற்றுவீர்கள். உழைப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவுண்டாகும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதற்கான சூழல்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு. ஆன்மீக எண்ணம் சிறப்பாக இருக்கும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி உருவாகும். உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரையும் நம்பி பகிர வேண்டாம். பல காரிய தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு. மனோதைரியம் அதிகரிக்கும். செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகளால் செலவுகள் உருவாகலாம். தந்தையோடு கருத்து வேற்றுமை ஏற்படும். கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்து இழுபடியான சூழல் மாறும். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக வியாபாரத்தில் லாபத்தன்மை மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்கள். ஜென்மச்சனி காரணமாக எல்லாவற்றிலும் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். மொத்தத்தில் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை நண்பர்களுக்கும் சற்று சங்கடமான அனுபவங்களும் அதிக முயற்சிக்கு பிறகு வெற்றியும் கிடைக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பது மேன்மையை கொடுக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.